சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த சாயப்பா இப்பொழுது உனக்கு ஒரு நல்லதொரு தீர்வினை கொடுத்து விட வேண்டும் என்று தான் உன்னிடத்திலேயே இன்று பேச வந்திருக்கின்றேன். அது எப்படி உன்னால் இத்தனை நாட்களும் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளை ஒரே நாளில் தீர்த்துவிட முடியும் அப்பா என்று நீ என்னிடத்திலே கேட்கலாம். என் குழந்தையே, உன்னுடைய மனநிலையை அறியாதவன் நான் அல்ல. உன்னுடைய மனதில் என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் ஓடுகிறது என்பதை அறிந்த பிறகுதான் உன் அப்பா உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வையும் கொண்டு வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லும் பொழுது அதை நீ செய்து கொண்டிருப்பதனால் உடனடியாக பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொன்றும் அடுத்த நிலையை சென்று கொண்டிருக்கிறது. நீயும் அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக விரைவாகவே எல்லாவற்றையும் நீ முடித்து உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நீ அடையத்தான் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவும் எனக்கு கிடைக்காமல் போனது இல்லை. அது தாமதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் கிடைக்கும்படி நான் செய்திருக்கின்றேன். நீ மனம் விரும்பிய வழியே உன்னிடத்தில் அதையெல்லாம் வந்து சேரும் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை வைத்து நீ தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். சரியான விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதும் தவறான விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதும் என்று உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பங்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வீட்டிற்குள் என்னானாலும் சண்டைகளும் சச்சரவுகளும் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கிறதல்லவா? என்றாவது சந்தோஷமாக இருந்துவிட்டால், அதாவது என்றாவது 2 நாட்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டால் 3வது நாள் அந்த சந்தோஷம் எங்கே போனது என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்து விடுகின்றது என் குழந்தையே. ஒவ்வொரு நாளும் நீ இப்படியே கடந்து வரும்பொழுது இதற்கு தீர்வு கிடையாதா? அப்பா, நான் இப்படியே தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா? பிரச்சனைகள் வரும்பொழுது நீ இப்படித்தான் பேசுகின்றாய். அது மட்டுமல்ல, நீ பேசுகின்ற வார்த்தைகளில் மனமுடைந்து போவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்திற்கே நீ சென்று விடுவது போல உனக்குள்ளே எண்ணங்களை நீ வளர்த்து கொண்டிருக்கிறாய். இனிமேல் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று கூட சில நேரங்களில் உனக்கு நினைக்க தோன்றுகிறது. நம்மை நம்பியவர்கள் எல்லாம் நம்மை காயப்படுத்தும் பொழுது நேற்று நம்மோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு இன்று நம்மை கண்டால் எரிச்சல் படுவது என்பது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது இந்த அப்பாவிற்கு தெரியாமல் இல்லை. என் அன்பு குழந்தையே, நீ நினைக்கலாம், நேற்று எழுந்திருக்கும் பொழுது யார் முன்னால் இருந்து சிரித்து பேசினாய், நேற்று உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தது, அதையெல்லாம் கொஞ்சம் யோசித்துப் பார். உன் வாழ்க்கையில் நீ அடைந்த சந்தோஷத்தை, நீ மகிழ்ச்சியாக இருந்த தருணங்களை சில பொல்லாதவர்கள் கண்பட்டு இருக்கிறது. அந்த கண்ணால் இப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் கண்ணீர் சிந்துகின்ற நிலைமை வந்துவிட்டது என் குழந்தையே. குடும்பத்திற்குள்ளேயே உனக்கு இது மாதிரி செய்கின்ற சிலர் இருக்கின்றார்கள். ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருந்தால் எப்படி நாம் சந்தோஷமாக இருக்கலாம்? ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள், நம் வாழ்க்கை மட்டும் இங்கே கஷ்டத்தில் இருக்கிறதே என்று நினைத்து கொண்டு உன் மீது கண் திருஷ்டியை போட்டு விட்டார்கள். அதனால்தான் நேற்று சந்தோஷமாக இருந்த உறவு இன்று உன் மீது வெறுப்பை கட்டி விடுகின்றது. என் குழந்தையே, ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதே. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு. அதனால் அவர்கள் போல வாழ வேண்டும், இவர்கள் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உனக்கு தோல்வியைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, சொல்லடி படலாம், கண்ணடி பட்டும் படக்கூடாது. ஒரே நேரத்தில் நடக்க வேண்டுமென்றால் அப்பா சொன்ன இந்த 2 பொருள்களை உன்னிடத்தில் எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும். அதனை எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அல்லது எப்பொழுதெல்லாம் உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் தெரியுமா? மிளகாயை தலையில் சுற்றி அடுப்பில் போடுவார்கள். இதை நீ கண்டிப்பாக செய்திருப்பாய். இதை ஒரு பரிகாரம் என்று கூட நாம் கூறலாம். இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். அதற்கு நீ நல்ல மிளகு ஒரு 10
அல்லது 15 என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே அளவு கல் உப்பையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் உன்னுடைய வலது உள்ளங்கையில் மடித்து நீ நன்றாக நின்று கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்றால், அதாவது என் குழந்தையே, நாளைய விடியலின் அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்த பிறகு 7 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த நேரத்திற்குள்ளே நீ இதை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை நீ இந்த கண் திருஷ்டியை செய்யலாம். இரவு நேரம் சென்று விட்டது என்றால் 8 மணியிலிருந்து 9 மணி வரை இது போன்ற உன்னுடைய கண் திருஷ்டியை நீ போக்கிவிடலாம். நீ செய்கின்ற இந்த விஷயத்தை ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு நீ செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? முதலாவதாக நீ எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல், இதுவரை எனக்கு எல்லாம் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, யாருடைய கண் திருஷ்டிகளும் என் மீது விழுந்து விடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்து நாம் லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும், யாரை கண்டு மனதில் குழப்பத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். அதன் பிறகு என் குழந்தை, உன்னுடைய கைகளில் இருக்கின்ற இந்த இரண்டையும் உன்னுடைய தலையை சுற்றி வலது புறமாக 3 முறையும் இடது புறமாக 3 முறையும் சுற்றிவிட்டு அப்படியே கொண்டு போய் நெருப்பில் போட்டுவிட வேண்டும். அந்த நல்ல மிளகு எப்படி வெடித்து சிதறுகின்றதோ அதுபோல உன்னை ஆட்டி படைத்த கண் திருஷ்டிகள் எல்லாமே உன்னை விட்டு அகன்று ஓடிவிடும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நொடியே அதன் பிறகு உன் மனதிற்குள் ஒரு நல்ல தெளிவையும் கொடுக்கும். அங்கு வெடிக்க வெடிக்க உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் வெடித்து சிதறி ஓடும். இது எல்லாமே உன் கண் முன்னே மிக விரைவாக நல்ல செயல்களாக நடக்க தொடங்கப் போகிறது. உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டு யார் உன் மீது கண் திருஷ்டியை போட்டார்களோ அதனால் உங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்புகளும் வந்துவிடாது. அது மட்டுமல்ல என் குழந்தையே, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் குற்றம் குறையை கண்டுபிடிக்கின்ற ஒரு சிலர் உனக்கு வேண்டுமென்றே இவை எல்லாவற்றையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்களுக்கு எல்லாம் நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய கால நேரம் மிக விரைவாக வரப்போகின்றது. அதற்கு முன்பு நீ அந்த கண் திருஷ்டியை போக்க வேண்டும் அல்லவா? அதற்காக இந்த அப்பா உனக்கு இதை சொல்லிவிட்டேன். என் குழந்தையே, தீய எண்ணம் கொண்டவர்களின் எண்ணங்கள் எல்லாம் இனி தூள் தூளாக வெடித்து சிதறப் போகிறது. மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்துவிட முடியாது. அவர்கள் உன்னை பற்றி நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் ஒருபோதும் உண்மையாகி விடாது. அதனால் நீ செய்கின்ற செயலில் எப்பொழுதும் பின்வாங்கி விடாதே. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தையும் நீ ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுத்து விடாதே. அதனால் என் குழந்தை, நீ வேலையை மட்டும் சரியாக செய்து கொண்டே வா. இதை தொடர்ந்து 1 மாதம் செய்து வந்தால் தொடர்ந்து ஒரே 1 மாதம் நீ செய்து வந்தால் உனக்கு ஏற்பட்ட கண் திருஷ்டிகள் மொத்தமாக எல்லாம் விலகி ஓடிவிடும். அதன் பிறகு உனக்கு இனி வாழ்க்கை நல்ல பலன்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் வாழ்க்கையின் மீது உனக்கு ஒரு நல்ல பிடித்தம் ஏற்படும். எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நம்மால் கடந்து வர முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் அதிகரித்துவிடும். எந்த ஒரு எதிரியானும் துரோகியானும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற எண்ணம் உனக்குள்ளே தானாகவே வந்துவிடும். அதன் பிறகு கிடைக்கக்கூடிய தெம்பானது உன்னை மேலும் வலிமையாக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே. எல்லோருக்கும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை, அதாவது எல்லோருக்கும் எண்ணம் போல்தான் அவர்களுக்கு வாழ்க்கையானது அமையும். அதனால் உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதும் நேர்மையாக வைத்து நீ நல்லவற்றை செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய வெற்றியை எந்த ஒரு அந்நிய சக்தியாலும் தடுத்துவிட முடியாது என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய செயல்களுக்கு இந்த அப்பா எப்பொழுதும் துணையாக இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன். ஒருவேளை நீ ஏதேனும் தவறுகள் செய்தால் கூட அதை அங்கங்கே நின்று உனக்கு சுட்டி காட்டி உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்வழிப்படுத்துவேன் என்பதை நீ மறந்து விடாதே. வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிகள் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. உள்ளே வந்துவிட்டேன். இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பாவின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள்.
இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த அப்பாவின் சக்தியை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. நான் சொன்னதை நீ தினமும் செய்து கொண்டே வா. நிச்சயமாக நீயே உணர்வாய். இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல ஆகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.